ரொம்ப நாளாவே இந்த பிளாஷ்பேக் அரசியலை பேசணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஏன்னா பிளாஷ்பேக் அரசியல் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். மக்களுக்கும் அரசியலுக்கும் இடையில தொடர்புகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. வானொலியில தான் கேட்டு செய்திகள் தெரிஞ்சுக்கூடிய ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் தூர்தர்ஷன்ல பார்த்து செய்திகள் தெரிஞ்சுக்கிற ஒரு காலகட்டம். காலை நாளிதழை பார்த்து தெரிஞ்சுக்கிற ஒரு காலகட்டமாக இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அரசியல் செய்திகள் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். நாம் விரும்பும் தலைவர்கள் எப்படி பேசுனாங்க, அரசியல் மாற்றம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பார்லிமெண்ட் சட்டசபைக்கு உள்ள ஏதோ நெருக்கத்தை பார்த்தீங்கன்னா மாநில கட்சி மையப்படுத்தியே வருது. ஆனால் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மாநில கட்சினா மாநில சம்மந்தப்பட்ட சட்டமன்ற தேர்தல் மட்டும் வாக்களிப்பாங்க. மத்திய கட்சினா உங்களுக்கு மத்திய நாடாளுமன்ற தேர்தல் வந்தால் மட்டும் அந்த கட்சிக்கு வாக்களிப்பாங்கிறத அந்த காலத்தில் மக்கள் நல்லாவே புரிஞ்சு வச்சுருந்தாங்க. அப்போது சட்டமன்ற தேர்தலும் பொது தேர்தலும் ஒரே மாதிரி வரும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைக்கும் காலத்துலையும் சரி, திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைக்கும் காலத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தால் தேசிய கட்சியை மையப்படுத்தினா வெற்றி தோல்விகள் அமைய தனித்து போட்டிட்டால் பெரிய அளவில் பெரிய செல்வாக்குகள் கிடைக்காது. அப்படி ஒரு சந்தர்ப்பம் எம்ஜிஆருக்கு கிடைக்குது. மிகப்பெரிய வெற்றியை சூடி வந்துவிட்டு எம்ஜிஆருக்கு ஒரு சோதனையான ஒரு அனுபவம் பார்த்தீங்கன்னா, அது 1980ஆம் ஆண்டு நடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தல் தான். மிகப்பெரிய எம்ஜிஆர் இப்படி ஒரு தோல்வியை சந்திப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. அப்படி ஒரு ஏன்னா காங்கிரஸுடன் திமுக கூட்டணி வச்சு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது. அதே நேரத்தில் ஜனதாதளத்துடன் கூட்டணி வைத்து எம்ஜிஆர் தேர்தலை சந்திக்கிறாரு. சரண் சிங் அவருடைய கட்சியுடைய கூட்டணி அமைச்சு வைக்கிறாரு. மத்தியில் சரண் சிங் தலைமையிலான ஒரு கூட்டணி ஆட்சியும் சரி, இங்கே காங்கிரஸ் தலைமையில இந்திரா தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியும் சரி, ஒரு பிரமாண்டமான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிற வேலை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிமுக ஜனதா கூட்டணி அதிக இடங்களை வெற்றி பெறும் என்று கருதப்பட்ட நிலையில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணி அதிகப்படியான இடங்களை வென்று மத்தியில் ஆட்சியை பிடித்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் படுதோல்வியை சந்தித்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா அதிமுக இந்த தேர்தல் 2 இடங்களை மட்டும்தான் கைப்பற்றியது. மற்ற எல்லா இடங்களிலும் தோல்வியை தான் தழுவியது. எம்ஜிஆருக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுது. நம்ம கட்சி 2 சீட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா எல்லா மக்கள் விரும்பும் ஒரு தலைவருடைய கட்சி 2 சீட்டு வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயமா அந்த நேரத்தில் பார்க்க முடியும். ஏன்னா அந்த நேரத்தில் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வத்துக்கு சமமாக மதிக்கப்பட்ட காலகட்டம் மட்டுமில்லை, இப்போது எம்ஜிஆர் தெய்வத்துக்கு சமமாக மதிக்கப்பட்ட ஒரு காலகட்டம் தான். ஆனால் அப்போ எம்ஜிஆர் மேலே கிரேஸ் ரொம்ப அதிகமாகவே இருந்தது காலகட்டம். அந்த டயத்தில் 2 இடங்கள் இங்கே அதிமுக தொண்டரால் தாங்கிக்கவே முடியல. இதை பயன்படுத்தி அந்த நேர்காலகட்டத்தில் திரும்ப ஆட்சி வந்த பிறகு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட்டது. அதே 80ஆம் ஆண்டு தான். அந்த 80ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியை சந்தித்த எம்ஜிஆர் சட்டமன்ற தேர்தலையும் தோல்வியை சந்திப்பார் என்று கருதப்பட்டுச்சு. ஆனால் இது நேர்மாறாக மாறிப்போச்சு. அந்த சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் மீண்டும் ஆட்சியை பிடித்து தமிழகத்தில் முதலமைச்சர் ஆனார் என்பதுதான் வரலாறு. பிறகு ஏன் இந்த மாற்றம்? அதே ஒரே ஆண்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலும் சரி, நாடாளுமன்ற தேர்தல் சரி, ஒரு நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியும் சட்டமன்ற தேர்தலில் சக்சஸுமான எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கும்போது மக்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். மத்தியில் யார் ஆள வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்கிறார்கள், யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்கிறார்கள். அதே சமயத்தில் மாநிலத்தில் யார் வர வேண்டும் என்பதையும் அவர்கள் முடிவு செய்கிறார்கள் என்பதுதான் அந்த சட்டமன்ற தேர்தலும் அந்த நாடாளுமன்ற தேர்தலும் பறைசாற்றிக்குன்னே சொல்லலாம். இது போன்ற பிளாஷ்பேக்கான அரசியலை நம்ம தொடர்ந்து பேசுவோம். நான் உங்கள்